ஓம் சக்தி. வாழ்க்கையில் இம்மி அளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விழுவாய், அடிமட்டத்திற்கு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கொள். நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் ஆன்மீகம் என்ற நெய்யை ஊற்ற வேண்டும். ஆன்மீகத்தில் அழுத்தமான ஈடுபாடு வைத்திருந்தால்தான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும். உலகம் மாறினாலும் இயற்கை மாறாது, உன் உள்ளம் மாறினாலும் ஆன்மா மாறாது. ஆன்மீகத்தில் மறைமுகமாக தொண்டு செய்வதுதான் நிலைத்த பயனை கொடுக்கின்றது. அன்பு, தன்னடக்கம், நிதானம் இவைகள்தான் ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கும். ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு பொருள் கொடுத்தால்தான் அன்பு கிடைக்கும். அந்த அன்பு பெருகினால்தான் அமைதி நிலவும். ஆன்மீகத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வர வேண்டும். மனத்தை அடக்கி ஆள வேண்டும். மனத்தையும் அவயங்களையும் அடக்கி ஆள்வது ஆன்மாதான் என்றாலும் மனத்தை அடக்கி ஆன்மாவை பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் உனக்கு சொந்தம் என்றால் உன் உயிரும் ஆன்மாவும் எனக்கு சொந்தம்.